ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான். ஸோ கிட்டத்தட்ட நாம் இந்த ஜூலை மாதத்துடைய இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. ஆனால் இந்த பிஎம் கிசானுடைய 20வது ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான தேதியை இன்னமும் நமக்கு சரியாகவே வெளியிடலை. ஸோ நிறைய ஊடகங்கள் வாயிலாக பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகையுடைய தேதியை பற்றி முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வெளியாக இருக்குது. அது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கண்டிப்பாக சொல்ல போகிற மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த பிஎம் கிசானை பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஎம் கிசான் யோஜனா 20வது ஸ்டேட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டோடைய டேட். ஸோ இந்த டேட் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்தியா ஃபுல்லாமே இந்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் எப்போ எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த பேன் இந்தியாவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக தமிழர்களும் சரி, வடநாட்டவர்களும் சரி, எல்லா மக்களுடைய விவசாயிகளுமே இந்த 2000 ரூபாய் தொகைக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்காக இந்த 2000 ரூபாய் எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அந்த கேள்விக்கு இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பாருங்கள். வீடியோவோட இறுதியில் நிறைய விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் மக்களே. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக அறியப்பட்ட விஷயம், மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நியூஸில் கிடைச்ச விஷயங்கள் தாங்க. பிஎம் கிசானுடைய 20வது தவணை சரிங்களா. ஸோ இந்த 19 தவணையை பார்த்திங்கன்னா பிஎம் கிசானில் வெளியிட்டாங்க. ஆனால் அந்த 20வது தவணை மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம், எதற்காக இவ்வளவு தாமதம் இந்த 20வது தவணை தொகை வெளியீட்டில் நிகழுது அப்படின்றது சரிவர இவங்களாலே கெஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா இந்த இகேஒய்சி எல்லாம் முடிக்காமல் இருக்காங்க. அதை முடித்தா தான் நாங்கள் 20வது தவணை தொகையை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி ஒரு பக்கம் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இகேஒய்சி எல்லாமே ஸ்டார்டிங் எல்லாமே நாங்கள் ஆல்மோஸ்ட் 99% முடிச்சிட்டோம் இகேஒய்சியை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன தான் நடந்திருக்கு, என்ன தான் நடக்க போகுது அப்படின்றது இதுவரை நமக்கே இன்னும் விளங்கலைங்க. ஸோ முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா அந்த இகேஒய்சி ப்ராசஸ் எல்லாமே முடிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை புதுப்பிப்பு மோடி அரசு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பயனாளிகளை பதிவு செய்வதிலும் சரிபார்த்ததிலும் முழுமையான வெளிப்படை தன்மை பேணுவதன் மூலம் ஜூலை 16ஆம் தேதி வரை நிலவரப்பட்டியல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அரசு தொடக்கத்திலிருந்து 19 தவணைகளில் விவசாயிகளுக்கு 3.65 லட்சம் 69 லட்சத்துக்கு மேலே கோடிகளில் வழங்கியுள்ளது அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் இவ்வளவு மக்களுக்கு பயன் தந்துட்டு வருது அப்படின்றது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஓகேங்களா. புதுடெல்லி பல விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 20 தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்க நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதி வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 வீதம் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறதுங்க. ஸோ பிஎம் கிசான் தனித்தனியாக இந்த தவணைகள் எல்லாமே எப்பப்போ வழங்கப்படும். விவசாயிகள் இப்பொழுது 20வது தவணை தொகையை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20வது தவணை நாட்டின் விவசாயிகளின் கோடிக்கணக்காக காத்திருக்கிறது. காத்திருப்பு காலம் எல்லாமே முடிஞ்சாச்சு. இனி பிரதமர் அவர்கள் விவசாயி 20வது தவணை தொகை வெளியிடப்பட்டுள்ளது. முதலில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயியின் 20வது தவணை தொகை எப்பொழுது காணப்படும், எத்தனை மரியாதைக்குரிய இடத்தில் உங்களுக்கு பணம் பிரதமர் விடுவிப்பார், ஸோ அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு முழுமையாக ஆதாரத்துடன் ஒன்றுக்கொன்றாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதற்கான வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் தான் இது வெளியாகும் அப்படின்ட்டு ஊடகங்கள் வாயிலாக சொல்லுது. ஏன்னா பிரதமர் அவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை தொகையை வெளியிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவின் தெற்கு டெல்லி எம்பி ராம்வீர் சிங் பிதூரி கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் சவுகான், மக்களவையில் ஆகஸ்ட் நவம்பர் 2019 முதல் மார்ச் 2025 வரை டெல்லி விவசாயிகள் திட்டத்தின் கீழ் 48.79 கோடி பெற்றதாக காட்டும் தரவுகளை பகிர்ந்து
மேற்கொண்டார். நாடு முழுவதும் டிசம்பர் 2024 முதல் மார்ச் 2025 வரை காலத்திற்கான கடைசி தவணையாக பிரதமருடைய 10.6 கோடி பயனாளிகளுக்கு 23,500 கோடி வழங்கப்பட்டதாக அமைச்சர் கூறியிருக்காருங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த ஜூலை 16 நிலவரப்படி பயனாளிகளுடைய பதிவு சரிபார்ப்பதிலும் முழுமையான வெளிப்படைத்தன்மை பேணி மத்திய அரசு தொடக்கத்திலிருந்து 19 தவணைகளில் 3.69 லட்சத்துக்கு மேலே விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த போலி செய்திகள் நடந்துகிட்ருக்கு. வேளாண் அமைச்சகத்தில் சமீபத்தில் ஊடகங்கள் மூலமாக எக்ஸில் ஒரு பதிவு பகிர்ந்துள்ளது. இதில் விவசாயிகள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டது. இந்த பதிப்பின் மூலம் PM கிசான் திட்டத்தின் சமூக பெயரில் ஊடகங்கள் பரப்பப்படும் தவறான தகவல்கள் அது போலி செய்திகளுக்கு எந்த ஒரு விவசாயியும் ஏமாறக்கூடாது என்று வேளாண் அமைச்சகம் கண்டிப்பாக இதை பதிலடியை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த PM கிசானை நீங்கள் இந்த EKYCயை சரி பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இந்த EKYC பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், இல்லைனா வரவே வராது. ஓகேங்களா? ஸோ PM கிசான் திட்டத்தின் தவணையை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ pmkisan.gov.in இணையதளத்தில் பார்க்கணும். விவசாய மூலைக்கு சென்று பயனாளர் பட்டியலில் விருப்பத்தை சொல்கிறேன். இங்கே மாநிலம் அல்லது மாவட்டம், துணை மாவட்டம் போன்ற விவரங்களை வெளியிடணும். உங்களுடைய தொகுதி மற்றும் கிராமப்புற தகவல்களை வழங்கலாம். ஸோ உங்களுடைய ஆதாரோடு இணைக்கப்பட்ட டீட்டெயிலை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த EKYCயை முதல்ல நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. முதல்ல இதுதாங்க, இந்த அப்டேட்டை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றதுக்கு உண்டான மிகப்பெரிய அப்டேட்டை பார்த்திங்கன்னா PM கிசான் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த PM கிசானில் விவசாயிகளுக்கு நல்ல செய்தி வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூலை 28 மற்றும் 29 தேதிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு PM கிசானுடைய மணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி PM கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM கிசான். ஸோ கிட்டத்தட்ட நாம் இந்த ஜூலை மாதத்துடைய இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. ஆனால் இந்த PM கிசானுடைய 20வது ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான தேதியை இன்னமும் நமக்கு சரியாகவே வெளியிடலை. ஸோ நிறைய ஊடகங்கள் வாயிலாக PM கிசானுடைய 20வது தவணை தொகையுடைய தேதியை பற்றி முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வெளியாக இருக்குது. அது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கண்டிப்பாக சொல்ல போகிற மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த PM கிசானை பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ PM கிசான் யோஜனா 20வது ஸ்டேட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டோடைய டேட். ஸோ இந்த டேட் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்தியா ஃபுல்லாமே இந்த PM கிசானுடைய 2000 ரூபாய் எப்போ எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த பேன் இந்தியாவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக தமிழர்களும் சரி, வடநாட்டவர்களும் சரி, எல்லா மக்களுடைய விவசாயிகளுமே இந்த 2000 ரூபாய் தொகைக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்காக இந்த 2000 ரூபாய் எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அந்த கேள்விக்கு இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பாருங்கள். வீடியோவோட இறுதியில் நிறைய விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் மக்களே. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக அறியப்பட்ட விஷயம், மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நியூஸில் கிடைச்ச விஷயங்கள் தாங்க. PM கிசானுடைய 20வது தவணை ஓகேங்களா. ஸோ இந்த 19 தவணையும் பார்த்திங்கன்னா PM கிசானில் வெளியிட்டாங்க. ஆனால் அந்த 20வது தவணை மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம், எதற்காக இவ்வளவு தாமதம் இந்த 20வது தவணை தொகை வெளியீட்டில் நிகழுது அப்படின்றது சரிவர இவங்களாலே கெஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா இந்த EKYC எல்லாம் முடிக்காமல் இருக்காங்க. அதை முடித்தா தான் நாங்கள் 20வது தவணை தொகையை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி ஒரு பக்கம் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா EKYC எல்லாமே
ஸ்டார்டிங் எல்லாமே நாங்கள் ஆல்மோஸ்ட் 99% முடிச்சிட்டோம் இகேஒய்சியை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன தான் நடந்திருக்கு, என்ன தான் நடக்க போகுது அப்படின்றது இதுவரை நமக்கே இன்னும் விளங்கலைங்க. ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இகேஒய்சி ப்ராசஸ் எல்லாமே முடிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை புதுப்பிப்பு மோடி அரசு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பயனாளிகளை பதிவு செய்வதிலும் சரிபார்த்ததிலும் முழுமையான வெளிப்படைத்தன்மை பேணுவதன் மூலம் ஜூலை 16ஆம் தேதி வரை நிலவர பட்டியல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அரசு தொடக்கத்திலிருந்து 19 தவணைகளில் விவசாயிகளுக்கு 3.65 லட்சம் 69 லட்சத்துக்கு மேலே கோடிகளில் வழங்கியுள்ளது அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் இவ்வளவு மக்களுக்கு பயன் தந்துட்டு வருது அப்படின்றது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஓகேங்களா. புதுடெல்லி பல விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 20 தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்க நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதி வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 வீதம் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறதுங்க. ஸோ பிஎம் கிசான் தனித்தனியாக இந்த தவணைகள் எல்லாமே எப்பப்போ வழங்கப்படும். விவசாயிகள் இப்பொழுது 20வது தவணை தொகையை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20வது தவணை நாட்டின் விவசாயிகளின் கோடிக்கணக்காக காத்திருக்கிறது. காத்திருப்பு காலம் எல்லாமே முடிஞ்சாச்சு. இனி பிரதமர் அவர்கள் விவசாயி 20வது தவணை தொகை வெளியிடப்பட்டுள்ளது. முதலில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயியின் 20வது தவணை தொகை எப்பொழுது காணப்படும், எத்தனை மரியாதைக்குரிய இடத்தில் உங்களுக்கு பணம் பிரதமர் விடுவிப்பார், ஸோ அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு முழுமையாக ஆதாரத்துடன் ஒன்றுக்கொன்றாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதற்கான வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் தான் இது வெளியாகும் அப்படின்ட்டு ஊடகங்கள் வாயிலாக சொல்லுது. ஏன்னா பிரதமர் அவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை தொகையை வெளியிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவின் தெற்கு டெல்லி எம்பி ராம்வீர் சிங் பிதூரி கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் சவுகான், மக்களவையில் ஆகஸ்ட் நவம்பர் 2019 முதல் மார்ச் 2025 வரை டெல்லி விவசாயிகள் திட்டத்தின் கீழ் 48.79 கோடி பெற்றதாக காட்டும் தரவுகளை பகிர்ந்து கொண்டார். நாடு முழுவதும் டிசம்பர் 2024 முதல் மார்ச் 2025 வரை காலத்திற்கான கடைசி தவணையாக பிரதமருடைய 10.6 கோடி பயனாளிகளுக்கு 23,500 கோடி வழங்கப்பட்டதாக அமைச்சர் கூறியிருக்காருங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த ஜூலை 16 நிலவரப்படி பயனாளிகளுடைய பதிவு செய்வதிலும் சரிபார்ப்பதிலும் முழுமையான வெளிப்படைத்தன்மை பேணி மத்திய அரசு தொடக்கத்திலிருந்து 19 தவணைகளில் 3.69 லட்சத்துக்கு மேலே விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த போலி செய்திகள் நடந்துகிட்ருக்கு. வேளாண் அமைச்சகத்தில் சமீபத்தில் ஊடகங்கள் மூலமாக எக்ஸில் ஒரு பதிவு பகிர்ந்துள்ளது. இதில் விவசாயிகள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இந்த பதிப்பின் மூலம் பிஎம் கிசான் திட்டத்தின் சமூக பெயரில் ஊடகங்கள் பரப்பப்படும் தவறான தகவல்கள் அது போலி செய்திகளுக்கு எந்த ஒரு விவசாயியும் ஏமாறக்கூடாது என்று வேளாண் அமைச்சகம் கண்டிப்பாக இதை பதிலடியை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசானை நீங்கள் இந்த இகேஒய்சியை சரி பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இந்த இகேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், இல்லைனா வரவே வராது. ஓகேங்களா. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் தவணையை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ pmkisan.gov.in இணையதளத்தில் பார்க்கணும். விவசாய மூலைக்கு சென்று பயனாளர் பட்டியலில் விருப்பத்தை சொல்கிறேன். இங்கே மாநிலம் அல்லது மாவட்டம், துணை மாவட்டம் போன்ற விவரங்களை வெளியிடணும். உங்களுடைய தொகுதி மற்றும் கிராமப்புற தகவல்களை வழங்கலாம். ஸோ உங்களுடைய ஆதாரோடு இணைக்கப்பட்ட டீட்டெயிலை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இகேஒய்சியை முதல்ல நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. முதல்ல இதுதாங்க, இந்த அப்டேட்டை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றதுக்கு உண்டான மிகப்பெரிய அப்டேட்டை பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிஎம் கிசானில் விவசாயிகளுக்கு நல்ல செய்தி வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூலை 28 மற்றும் 29 தேதிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎம் கிசானுடைய மணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.